ஹலோ, நான் தான் உங்கள் அனந்தன் பேசுகிறேன். இந்த இன்றைக்கி ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்ன விஷயம்னா, மதம், மொழி இரண்டை பற்றி பேச போகிறேன். மதமும் மொழியும் தான் இப்போது நிறைய போராட்டங்கள் நிறைய நடக்கிறது. மொழி போராட்டம் இருக்குது, மத போராட்டம் இருக்குது, கலவரம்ங்கிறான், எல்லாமே நடக்குது. இப்போ இந்த இரண்டை பற்றி நம்ம என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சந்திக்கிறதுக்காக 4 இளைஞர்கள் வந்திருக்காங்க. போன தடவை குரங்குகள் வந்தது, அழகாக 5 வந்தது. இந்த தடவை 4 பேர் வந்திருக்கா. அவள்லாம் யாருன்னு பார்க்கலாமா? அவள்லாம் நம்மகிட்ட பழக வந்திருக்கா. அவள் போன தடவை சொன்ன மெசேஜ் கீழே வச்சிருக்கா. தீயதை பேசாதே, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை எண்ணாதே, செய்யாதே அப்படின்னு ஒன்று மெசேஜ் வச்சுருக்கா. ஆனால் இப்போ புது மாதிரி ஒரு மெசேஜ் சொல்ல போகிறா. என்னன்னு சொல்லாமா? ஹலோ ஹலோ, நீங்கள்லாம் யார்? நாங்கள்லாம் சின்ன பசங்க. நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா, போன தடவை குரங்கெல்லாம் போச்சுல்ல, 5 குரங்கு பார்த்தோம். நாங்கள் 5 குரங்கு பார்த்தோம். அவெல்லாம் என்ன சொன்னான்னா, இந்த மாமா கிட்ட போங்கோ, உங்களுக்கு நல்லதை சொல்லி தருவார் அப்படி சொன்னான். அதான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். சரியா? ஓகே, சரி. என்ன சொல்ல போகிறீங்க? இந்த தடவை என்ன சொல்ல போகிறீங்க? முதியோரை மதித்திடுக ஒன்று சொன்னீங்களா? சரி, அடுத்து என்ன சொல்கிறோம்? பழமொழி கற்றிடுக, அப்புறம் கற்றவற்றை பயன்படுத்துக, எம்மதமும் சம்மதம், கடவுள் ஒருவரே. ஆஹா, நல்லா இருக்கே, அழகாக இருக்கே, கருத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே. ஆமாம், நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? அதுதான் நாங்கள் கேட்க வந்திருக்கோம். உங்கள்கிட்ட கருத்தை கேட்க வந்திருக்கோம். நீங்கள் தான் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்தியன் பேங்க்கில். அதனால் உங்களுக்கு இந்த பற்றி என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ ஒன்று சொல்கிறேன். ஒன்று மொழி என்னென்னா, நான் டிகிரி முடித்த உடனே 1.5 வருஷம் எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ என்ன பண்ணேன், ஹிந்தி கற்றுனேன், அப்புறம் டைப்ரைட்டிங் கற்றுனேன். அது ரெண்டுமே எனக்கு யூஸ் ஆச்சு. டைப்பிங் கற்றுட்ட உடனே என்னாச்சு, பேங்க்கில் வேலை கிடைச்சிது. 2 வருஷத்துக்குள்ளே எனக்கு லோன்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டா. ஏன்னா டைப்பிங் தெரியும். அடுத்தது இன்னொரு பிரான்ச்சுக்கு போனேன், அங்கேயும் அதே மாதிரி எனக்கு டைப்பிங் தெரியும்னால எனக்கு லோன்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடச்சிது. அப்புறம் ஹிந்தி கற்றுட்டு பேங்க் ப்ரொமோஷன் வந்தது. ப்ரொமோஷன் வந்தபோது அப்போ ஜம்ஷெட்பூர் போகும்போது எனக்கு அந்த ஹிந்தி ரொம்ப யூஸ் ஆச்சு. அது ரொம்ப பயன்படுத்தினேன். ஒரு சின்ன கிராமத்துக்கு போய் அக்கௌண்ட்டெல்லாம் கேன்வாஸ் பண்ணும்போது நான் ஹிந்தி பேசியே அவள்கிட்ட அக்கௌண்ட்டை கேன்வாஸ் பண்ணி ஒரு 15 லட்சம் வந்தது. அதே மாதிரி ஹிந்தி பேசியே ஒருத்தர்கிட்ட 15 லட்சம் டெபாசிட் வந்தது. இது மாதிரி ஹிந்தி ரொம்ப உபயோகமாக இருந்தது. அப்புறம் இன்னும் ஒன்று, இந்த கல்வி பற்றி சொன்னேன். பல மொழி கற்றிடுக அப்படி சொன்னால் அதான் ஹிந்தி வந்தது. இது மாதிரி நிறைய மொழிகள் கற்றுக்கணும். ஆக்சுவலாக எங்கள் காலேஜில் விவேகானந்தா கல்வி படிக்கும்போது ஒரு பையன் இருந்தான், கண்ணு தெரியாது, ஆனால் 14 மொழி தெரியும் அவனுக்கு. இதே மாதிரி நான் டாக்டர் ஜேசுதாஸ் எடுத்துக்கோங்க. ஜேசுதாஸ் என்னென்னா நிறைய மொழியில் ஒரு 50,000 பாடலுக்கு மேலே பாடியிருக்கார். ஹிந்தி பாட்டு பாடியிருக்கார், தமிழ் பாட்டு பாடியிருக்கார், தெலுங்கு பாட்டு பாடியிருக்கார், கன்னட பாட்டு எல்லாம் பாடியிருக்கார். அதே மாதிரி ஜானகி அம்மா அவங்க எல்லா மொழியிலையும் பாடியிருக்காங்க. அப்புறம் பி சுசீலா, அப்புறம் யார், ஆமாம், நிறைய பேர் பாடியிருக்காங்க. அது மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம், நிறைய பேர் நிறைய மொழிகளில் பாடுறாங்க. நிறைய பேர் நிறைய மொழியில் நடிக்கிறாங்க. நிறைய மொழிகள் தெரிஞ்சவங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மொழிகள் கற்றுக்கிறதுன்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ மொழி கற்றுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அப்புறம் இப்போ மதத்தை பற்றி வருவோம். மதங்கள் இப்போது எனக்கு என்னோட ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணாங்க. அவங்க பேர் ராணி மோசஸ். அவங்க கிறிஸ்டியன். அவங்க நானும் அவங்களும் ஈஆரியபுரம்னு இருக்குது, மந்தவெளி பிரான்ச், அங்கே ஒர்க் பண்ணோம். முதல்ல 82 83 அங்கே ஒர்க் பண்ணேன். அப்போ நான் சிஐபின்ற பேங்கிங் எக்ஸாம் அதில் பாஸ் பண்ணிட்டேன். அதனால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னா. நான் அங்கே பக்கத்துலேயே, பிரான்ச்சு பக்கத்துலேயே அவங்க வீடு, ஆக்சுவலாக 4 வீடு தள்ளி இருக்குது. அதனால் மத்தியான வேலையில் லஞ்ச் டைமில் போய் அவங்களுக்கு சொல்லித்தருவேன். அவங்க அழகாக கற்றுன்ட்டு பாஸ் பண்ணிட்டாங்க, சிஐபி பாஸ் பண்ணிட்டாங்க.
அப்போது அவங்களோடைய எனக்கு 2ஆவது தடவை வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவங்க வந்து தேனாம்பேட்டை பிரான்ச்சில் நான் வந்து 2009 2010 வேலை செஞ்சேன். அப்போ வந்து அவங்களும் வந்து ஜாயின் பண்ணாங்க என்னோட. இப்போது ஒரு பிரான்ச்சில் 2 பிரான்ச்சில் வந்து நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணோம். அவங்க கிறிஸ்டியன், நான் இந்து. ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு சொல்லித்தந்தேன். அது பாஸ் பண்ணாங்க, சிபி பாஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்களே என்னோட ஒர்க் பண்ணாங்க தேனாம்பேட்டில். அப்போ வந்து விஆர்எஸ் நான் அப்ளை பண்ணேன். நான் ரிட்டையர்மெண்ட் போகணும், கண்ணு சரியாக தெரியல, அதனால் நான் ரிட்டையர்மெண்ட் ஆப் பண்ணேன். அப்போ எனக்கு நான் பெருமாளை வேண்டினேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் கிடச்சிடுச்சு. அவங்க வந்து கிறிஸ்டின் வந்து அதனால் இயேசு கிறிஸ்துவ வேண்டினாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவளை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க ரிட்டையர்மெண்ட் கேட்டாங்க. அவங்களுக்கும் விஆர்எஸ் கிடச்சிது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் வந்து ஒருவர் தான், ஒரே கடவுள். அவர் இயேசுன்னு சொல்கிறா, நான் வந்து ஹிந்துன்றதுனால நான் பெருமாள்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வித்தியாசமே தவிர, அதே மாதிரி நான் டிகிரி முடித்த உடனே பேங்க்கை விட்டு வெளில வந்த உடனே 2 முஸ்லீம் பசங்களுக்கு நான் ஒருத்தருக்கு வந்து அக்கௌண்டன்சி சொல்லிக் கொடுத்தேன். இன்னொரு பையனுக்கு வந்து +1 10th ஸ்டாண்டர்ட்னால மேத்ஸ் சொல்லிக் கொடுத்தேன். இந்த மாதிரி அவங்களும் நல்லா மார்க் வாங்கி பாஸ் பண்ணாங்க. இந்த மதங்கள் வந்து எப்போவுமே ஒரு தடையாக இருக்கக்கூடாது. மதங்களை நம்ம கடக்கணும். மொழிகள் அதே மாதிரி மொழிகளும் தடையாக இருக்கக்கூடாது. மொழிகள் நிறைய கற்றுக்கணும், மொழிகளை கற்றுக்கணும். மதங்களை வந்து நம்ம பிரிவு பார்க்கக்கூடாது. எந்த மதமும் எல்லா மதமும் கடவுளை நோக்கி செல்லும் பாதைகள் தான், வெவ்வேறு பாதைகள், அவ்வளோதான். விவேகானந்தர் சொன்னார், பல நதிகள் எப்படி கடலில் கலக்குதோ அதே மாதிரி நம்ம ஒரே ஒரு பரமாத்மாவை நோக்கி தான் எல்லோரும் போகிறோம். அப்படின்றது தான் மதம். அதனால் எம்மதம் சம்மதம்ன்றது நம்ம எப்போவுமே ஒரு பாலிசியாக வச்சுக்கணும். எல்லாருக்கும் உதவணும். இந்த மதம், மொழி, இனம்னால பிரிவினை ஏற்படக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. அப்புறம் இன்னும் ஒன்று சொல்ல வரேன். ஜெமீமா ரோட்ரிக்ஸ்னுங்க ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு. அவங்க இந்தியன் டீமுக்காக விளையாடி வேர்ல்டு கப்பு நம்ம ஜெயித்தோம். செமிஃபைனல்ஸில் அவங்க 100க்கு மேலே அடித்து இந்தியா வின் பண்ணான். அதனால் அவள் என்ன சொன்னா, இயேசுவுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாள். அவள் தப்பு இல்லையே, அவளோட கடவுள் இயேசு, அவனால் அவள் கடவுள் பேரை சொன்னான். கரெக்டு. அடுத்தது மொழிக்கு வருவோம். இப்போது ரிச்சா கோஷ் அப்படின்னு அவங்க வந்து கல்கட்டாக்காரங்க, அவங்க பெங்காலி. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு அதாவது வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுனால பாராட்டு விழா நடந்தது. அதில் வந்து கங்குலி வந்து பழைய கிரிக்கெட் பிளேயர், அவர் வந்து பெங்காலியில் பேசினார். வங்காள மொழியில் அவளை பாராட்டி பேசும்போது நான் அதை கேட்டேன். அவருடைய என்ன பேசினாரோ அதெல்லாம் எனக்கு புரியறது, நல்லா புரிஞ்சுது. ஸோ அதனால் மொழி வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது. மொழிகளை நம்ம நிறைய கற்றுக்கணும். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் என்னென்னா, எந்த மதமும் சம்மதம், எல்லோரும் நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்லி, எல்லோரும் நம்மளுடைய நண்பர்கள்னு சொல்லி நல்லா பழகினோன்னா மதமும் மதத்தடையும் தாண்டலாம், மொழி இதையும் தாண்டலாம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், மொழி பற்று இருக்கலாம், மொழி வெறி இருக்கக்கூடாது. அதே மாதிரி மத பற்று இருக்கலாம், மத வெறி இருக்கக்கூடாது. வெறி எப்பவுமே டேஞ்சர், எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லுவோம். எதுவுமே ஒரு அளவுக்கு அதிகமானால் அமுதமும் விஷமாகும் அப்படின்னு நம்ம பெரியவாளாக சொல்லியிருக்கா. அதனால் நம்ம வந்து எதுலேயுமே ஒரு மிதவாதமாக இருக்கணும், மிதமாக இருக்கணும். அதாவது இதுக்கு எக்ஸ்ட்ரீமில் போகக்கூடாது. என் மதம் தான் வசந்தி, என்னுடைய மொழி தான் வசத்தி, உன்னுடைய மொழி தாழ்த்தி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படின்றது தான் இது என்னுடைய கருத்து. இது எல்லோரும் கேட்டு பயனுறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.